செருப்பு அத்த விட்டுக்கிட்டா அடிக்கல்றாவுனா நான் அத்தவனா இவன் அடிக்கிற ஏய் சூத் அடிக்கிற வேலை என்னடா வச்சு காத்துறா நீ எத்தனை பேர் சூத் அடிச்சு எங்களுக்கா தெரியும் மத்ததா ஏத்துறா ஏத்துறோம் போட்டா அம்மா பையன் கல்யாண என்ன ஒதுக்குற புண்டத்தனங்க புண்டேரி எங்க வர கம்மியா ஆயா எங்க ஏமாடா ஏண்டா வாங்க ஓய் அம்பேல் ஓய் அம்பேல் ஓய் எஸ் அம்பேல் ஓய் அம்பேல் ஓய் அம்பேல் இன்னைக்கு அம்பேல கிடையாது இன்னைக்கு சும்மா கொலகாசி உள்ள போயிடுவா இன்னைக்கு அம்பேல கிடையாது இன்னைக்கு யா ஓய் அப்பா டேய் இன்னைக்கு அம்பேல கிடையாது ஏய் ஏய் என்ன நடக்குதுங்க இங்க தெருக்கூத்து சொல்லிட்ட பாருங்க என் காலியா கரெக்டா சொல்லிட்ட பாருங்க அது நாட்டு கண்ணம்மா கல்லு கடைக்கு போய் கல்யாணம் மறுத்து வை என்ன என் காலு பாரு நாங்க அடிப்போம் என்னடா நீ எதுக்கு வந்தற ஆறு பேர் வந்து என்னடா நீ கிட்ட வா ஏறா நம்மள ரெண்டு பேரும் செய்ய போறாரா நம்மள செய்ய போறாரா என்ன செய்ய போற ஐயோ நாங்க வேலை செய்ய போறோம் வேலை செய்ய போற என்ன நடக்குதுன்னு கேட்டா என்னடா தெருக்கு ஓ புடிச்சாடிங்க என்ன வாடா 16 மற்ற பேர் வாழ்வாங்க ஓரே எங்கடா ஒரு புள்ள பந்தத்துக்கே பொண்டாடி வந்து பாபா தோகற புள்ள இப்படி தங்கிட்ட நான் வந்து உள்ள 15 புள்ள வந்து எப்படி டைப் பண்றது நாங்க எப்படி வந்து முயற்சி பண்றது 16 பெக்கர்த்தா இல்ல அட ஓடியா கதை எடுத்துன ஏங்க ஒரு 16 பாயிண்ட் ஸ்டார்ட் வரணும் அவங்க சாப்பிடுறோம் நான் போ கட்டுமா கிருபா மயிரக்கறன் கிருபா அவன் மாற நிம்மதியா கிருபா கூப்பிடுறா கிருபா வாங்க தங்கிருக்கா என்னடா வணக்கத்தா என்னடா ஐயோ வணக்கத்தா அங்க யாரோ கூப்பிடுறாங்க ஆடுங்க ஐய் உன அச்சப்படா ஏய் கறிவலையா வீரா புட்டே என்னடா இங்க நில்லு எனக்கு வந்து வலிப்பு இப்போ என்ன கேட்டவன் என்னடா 16 மற்ற பேர் வாழ்வாங்க சொன்னது உண்மைதான் என்ன சொன்ன ஓ என்ன சொன்னாங்க 16 பத்து பெருவேளை வாழ சொன்னா பரவாயில்ல 16 பெற்று பெருவாழ் வாழ் சொன்னாங்கடா அதாடா சொன்னாரு உனக்கு என்ன சொன்னாங்கப்பா இப்போ அது என்ன சொன்னேன்னா ஒரு வார்த்தை சொன்ன என்னது என் பொண்டாடி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு மாமா தோற போல இப்படி தொகிட்டா நாங்க 15 எப்படி வந்து நாங்க வந்து முயற்சி பண்றோம் ஐயா வெறும் புள்ளை மட்டும் தான் நினைச்சியா அப்புறம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கன்றாத தான் சீட்டு இருந்தாலும் நீ தான் அப்புறம் புடி என்ன அப்புறம் புடிச்சா அப்புறம் என்ன ஓ நீ புடி தானே சொன்ன புடிக்குதான்னு சொன்ன என்ன அடிக்க சொன்னா அடிக்க சொன்னா யார் அடிக்கலாம் யாரு மத்தலக்காரனா ஏகா தாள சத்தியமா நடிக்க முடியாதுங்க நேரா கண்டமனம் போகுதுங்க அங்க போனதான் அடிப்பாங்க தாளம் எங்க போனா கண்டமனம் போனா கண்டமனம் போனா அடிக்கலாம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கண்டாத வளமாயும் குன்றாத இளமாயும் கழிவு நிதியா கலையாத மனமும் அன்பகலாத மனைவி தவறாது சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் கல்வி குறையாத வயது கபடு மாறாத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கடிபிடிய உடல் சலியாத மனம் அன்பகலாத மனம் மனைவி
தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை. மொத்தம் எத்தனை ஆச்சு? மொத்தம் 43 ஆச்சுங்க. பெரிய எண்ணி சொல்றா. மொத்தம் 43. ஆமா 43 ஆகுது. தூய என் பாதத்தில் அன்பு என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்கள் பெற்று புள்ள குட்டிலடா கம்யூனிட்டி. ஒரு மனிதன் சுயமாக வாழ வேண்டுமே. ஆனால் இப்ப இந்த ஊர்ல ஒரு தலைவர் வருவாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும். எதிர்காலத்தில் இந்த ஊருக்கு ஒரு தலைவரா வரும். வந்தா இன்னாருடைய பெற்ற பிள்ளை அப்படின்னு பேர் இருக்கிறத விட இன்னாருடைய அப்பா இவர்தான் பேர் எடுக்கணும். சின்ன விராமண்ண போய் பாடுறா. அன்பு யாரு கேட்டாங்க? அப்பா யாரு கேட்பாங்கடா? அன்பு அப்பா யாரு கேட்பாங்க? சின்ன விராமத்துல இருபாய் சொல்லுவாங்க. அப்ப நீதானா? சின்னவராமண்ண போய் பார்த்தா சின்னவராமண்ண போய் அன்போட அப்பா யாருன்னு கேட்டா அம்பேத்கர். நான் வரமாட்டேன். ஏன் அர்ஜுனா முறுக்காத. 16 செல்வங்கள் பெற்று ஏறோங்கி வாழ்க. அவன் 86 காலத்திலேயே சிறப்புற்றோங்கி இருக்கக்கூடிய என்னுடைய நாடு, நாட்டின் வளம் பலப்பம் இல்ல. எங்க அப்பா சொல்லிட்டானா? நான் கேக்குற கோச்சிக்க போறேன். சொல்லு. நேரம் போனாலும் பணம் போட்டேன். நான் கேக்குற வேலைக்கு ஒரு சொல்லுப்பா. அம்மா அத்தனை போட்டு வச்சல, அவனே அச்சு என்ன போட்டு வச்ச. சரி அம்மா என்ன வச்சல. நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா ஒரு பதில் சொல்லு. ஏதோ தெரிந்த அளவுக்கு சொல்றேன்பா. சொல்லிட்டா ஏங்க, நான் கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேளு? ஏங்க, ஒரு ஊர்ல 4 உசு நீல உசு 2 பேரும் தான். என்னது? ஒரு ஊர்ல 4 உசு நீல உசு 2 பேரும் தான். சரி சொல்றேன். நானும் கேக்குறேன்டா. அங்க உட்காந்து சொல்ல போயா போயா. ஒரு ஊர்ல 4 உசு நீல உசு 2 பேரும் தான். சரி மாத்திர போட்டி 2 பேரும் ஆச்சல்ல. சரி இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லு. சரி சொல்லுப்பா. ஒரு ஊர்ல 4 உசு நீல உசு 2 பேரும் தான். சரி திடீர்னு பார்த்து நீல உசு செத்துட்டான். சரி இது யாரு செத்து? நீலூசு. அதான் நீல செத்துட்டான். ஓ நீல செத்துட்டான். இது யாரு செத்து? நீலூசு. நீலு செத்துட்டான். இது யாரு? நீலூசு. தலைவிதி கருமாந்திரமா. தப்பு சொல்லுங்க. 4 உசு நீலூசு 2 பேரும் நீலூசு செத்துறானா? அப்ப மீதி யாரு? நீலூசு தான் இருக்கான். 4 உசு இல்ல, நீ தான் லூசு. அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னா கண்ணு. என்னுடைய நாடு பிரதட்சிணாபுரி. பானிபுரி என்ன வேணும்? ஏண்டா பிரதட்சிணாபுரியை தற்கால இந்த நாட்டுக்கு பேர் என்ன வந்து தெரியுமா? பரத நாடு. பரத நாடு அதான் பாரத கண்டம். பாரத நாடு. அதன் பிறகு என்ன வந்து தெரியுமா? அஸ்தனாபுரம். இப்படி சொல்லக்கூடிய நாட்டை 40வது தலைமுறை 36வது தலைமுறை அர்ஜுனனுக்கு அபிமன்னம் பிறந்தான். அபிமன்னம் பிள்ளை பரிசித்து, பரிசித்து பிள்ளை ஜனமேஜயம் பிள்ளை சதானிகன். சதானிகனுக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய என்னுடைய நாமதேயமோ உலகத்துல சாமி இருக்கா இல்லையா? சாமி இல்லைங்க. சாமி இல்ல, பேய் இல்ல, பிசாசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நாம தான் தெரிகிறோம் சாமி இது, பேய் இது, பிசாசு இது.
இந்த உலகத்துல சாமி இருக்கா இல்லையா? நாங்களே என்ன கோயிலு கட்டு அப்படியே வந்து கும்பிட்ற சாமி இருக்குதுங்க. ஓ எங்க நாட்டை சத்தியமா சாமி இருக்குது. நாங்க வந்து கையெடுத்து கும்பிடுறோம். இது என்னது இது? கோவிலு எந்த கம்யூனிட்டி ஒண்ணு கட்ட இல்லையா? நாங்க வந்து கையெடுத்து கும்பிடுற தெய்வம். அது சொல்லு முன்ன. தாய்மார்களே என்னுடைய வேஷம் ஆமா சாமி இல்லைன்னு சொல்லி ஆடுற வேடம். ஆமா நான் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு அதாகதமா பேசுவேன். என்னடா இன்னைக்குதான் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி அதாகதமா பேசுறானே, இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பேசுறானே அப்படின்னு சொல்லி என்னை யாரும் பாலியில் கேட்டுறாருங்க. ஆமா உங்கள் பாதம் தொட்டு முதற்கண் வணக்கம். ஒரு சொல்லுனா ஒரு சொல்லு படிக்கும். ஆமா ஆமா ஏன்னா ஒரு தான் வயிறு. ஆமா அதுக்காக தான் நாம ஆட வந்தோம். சாமி இருக்கா இல்லையா? நாங்க வந்து கோயில் எடு கும்பஜெபனை வந்து கையெடுத்து கும்பிடுற தெய்வம் இருக்குது. எந்த கம்யூனிட்டி நாங்க கையெடுத்து கும்பிடுற தெய்வம் இருக்குது. தெய்வம் இருக்குது. ஏங்க சாமி இருக்குதா? இன்னாத்த வச்சு கும்பிடுறீங்க, இன்னாத்த வச்சு கும்பிடுறா. நான் வந்து சாமி கையில கும்பிடுறோம். கையில கும்பிடுறோம். இன்னாத்த வச்சு கும்பிடுற. நாங்க வந்து கல்புரத்தை வச்சு அம்பாளை வந்து வணங்குறோம். அதான்டா தெய்வத்தை ஒரு கல்புரம் கண்ணை நட்டு செங்கலை நட்டு நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு முட்டு சுற்றி வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா. ஒரு கல்ல கட்டி வச்சு ஒரு கல்ல நட்டு வச்சு நாலு பூவை போட்டு சாமின்னு கும்பிட்டா அது சாமியா? எந்த கம்யூனிட்டி சொன்னா சாமின்னு? அப்படியே ஆம்பளை மெத்தட் எடுப்பீங்க. ஓ இல்ல நான் பொட்ட நான் சும்மா வந்தா செய்யறாங்க. இது என்னது? எழுத்தா பழகத்து என்னது? சீரியல் பல்பு என்னடா அது? அம்மா நாளையும் அதுக்கு பேர் 300 பேர் சொல்லுவீங்களா? அத கோயிலாவது ஏதா கோயிலாவது வருவாயாக. வந்துக்க நமஸ்காரம். இடுப்புல சுண்ட கட்டி நம்ம சொத்துக்காரம். கோயிலுன்னா ஆமா ஏண்டா ஒரு 10 பேர் வருவாங்க. கையெடுத்து கும்பிடுவாங்க. எம்மா தாயே என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், என் பொண்டாடி குடும்பம் நல்லா இருக்கணும். எம்மா தாயே நீதான் எம்மா மனது வைக்கணும். அம்மா இதெல்லாம் அந்த முண்டை கட்ட போய் கேட்க போறியா? அப்படிதான் கேட்டாங்க அம்பாள்கிட்ட. அம்பாள்கிட்ட அப்படிதான் போய் வேணும். இன்னாடி கேட்டா அம்மா தாயே என் பொண்டாடி பிள்ளை நல்லா இருக்கணும், என் வீடு சிறப்பா இருக்கணும், என் பொண்ணு எந்த நோய் நொடி இருக்க கூடாது. அம்மா நான் நல்ல மரம் இருக்கிறேன். அம்மா நோய் நொடி இல்லாம நல்ல மரம் வாழணும். அம்மா யாருன்னு போய் கேட்டா? அம்பாள்கிட்ட. அந்த முண்டை எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? கெட்டு போறது ஆகும்போதே சரிப்பா. இது பரவாயில்ல. அவன் எங்க இருக்கிறா தெரியுமா? அவளை பேசாத, அவளை பேசாத. அவன் சாமியே கிடையாது. அப்புறம் ஓடி 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 ஓடி
ஒரு ஆலயத்துக்கு சென்றால் ஒரு தாயார் ஒரு அம்மாளை பார்த்தால் எம்மா தாயே அம்மாள் நீ ஏன் எதற்கா பேசக்கூடாது அம்மான்னு செருப்பாத்த விட்டுக்கோ உனக்கு அம்மா கண்ணாச்சி அம்மா மாரியாத்தா காளியாத்தா விநாயகரு முருகோரு பரமசூத்து பேரு புற பரமேஸ்வரன் யாய் பர அம்மா என்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் உலகத்துல உண்மையான கோயில் எது மாதிரி கேட்ட தாண்டா தெரியும். இப்ப சொல்லு பண்றா எங்க நாட்டுல புறா இது புறா உண்மையான கோயில் கிடையாது. பொய்யான குடிச்சுக்காச்சு சாமிவோ அம்மா காலில் செருப்பு போன இருக்கிறா பவுத்தல் தாங்களா என்னன்னு தெரியல என்ன கேட்க வர்றவன் ஏகா நீங்க சொல்றீங்களா உண்மையே தெரியும் இது சொல்லட்டுமா சொல்லுங்க. உள்ளம் பெருங்கோவில் உள்ள பெருங்கோவில் இந்த ஊனுடம்பு ஆலயம் இந்த உள்ளம் உள்ளம் பெருங்கோவில் உள்ள பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் ஊம்புருவ ஆலயம் ஒரு வார்த்தை தலை தவிர போச்சா ஊனுடம்பு ஆலயம் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு பலா பிரபலைக்கு இந்த வாய் கோபுர வாசல் இந்த வாயு கோபுர வாசல் எல்லாம் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் மூச்சு காத்துதான் சிவலிங்கம் இந்த மூச்சு காத்துதான் சிவலிங்கம் என்ன செல்லு வச்சுக்கிறா உன் செல்லு வந்து டயர் கிடைக்குதா ஆமா கொடுத்துறா அவரு கிடையாதா அத்தவேலி சிவலிங்கம் பன்னீர் சிவலிங்கம் இருந்தாங்கல்ல பன்னீர் சிவலிங்கம் கல்லா புல நினைச்சும் நீ யாரு முதல்ல சொல்லு நீ யாருன்னு சொல்லு அதுக்கப்புறம் அந்த முண்டிய கும்பிடு என்னமோ ஊர்ல உதவங்க போறாமட்டா அறியாம தான் வேற ஒண்ணும் கிடையாது இல்லடா ஊர்ல உதவங்க போறாமட்டா அறியாம தான் வேற ஒண்ணும் கிடையாது அதான் தெரிஞ்சு வேண்டாவா ஒரு வேலை வாங்குறது மட்டும் கிடையாது கருமாரியம்மன் நாடகம் வச்சு அதோட பொறுமையா பேசுவோம் கொலை குத்தா யாரை குத்தா கொலை கொஞ்சமா பேசுறேன் ஆமா அந்த நாடகம் வச்சா இதோட கொடுமையா பேசுவேன் நீ என்ன என்ன நல்லதாச்சு கிருபா சாமி எங்க இருக்கு தெரியுமா எங்க நடு உச்சிக்கு கீழே நடு உச்சிக்கு கீழே இந்த நடு உச்சி கீழே நாபி கமலத்துக்கு மேல இது போல வேலை தான் என்கிட்ட எல்லாம் கேட கூடாது அன்பே உன்னெல்லாம் எத்தனை வருஷம் முன்ன நான் பார்த்து வந்துருமா என்ன சொல்ல வர ஒண்ணுமா நான் மறக்க மாட்டேதா சொல்றா இவனை இதெல்லாம் யாரா ஒத்துக்குவான் ஆறா ஒத்துக்குவான் நடு உச்சிக்கு கீழே கீழே நாபி கமலத்துக்கு மேல நடு உச்சி என்பது உச்சந்தலை ஆமா உச்சந்தலை கீழே கீழே நாபி கமலம் தான் தொப்புளு தொப்புள் தொப்புளுக்கு மேல மேல அச்சு விளக்குன்னு எரியுதடி வாழைப்பெண்ணு வாழைப்பெண்ணு ஆமா பாட்டும் ஒண்ணு இருக்குதாங்க இந்த இடத்துல எரியுது விளக்கு ஆமா விளக்கு இந்த விளக்க விட பெரிய விளக்கு எங்க இருக்குது இந்த முண்டைக்கு ஏன் கோயில் கட்டுங்க குதிரா என்னுடைய நாடு இருக்கின்றது நாடு நாட்டுக்கு நாள்புறமோ
தாண்டா பாடினாரு. ஏன்னா அதான் நான் தப்பா பாய்ச்சா என்னன்னு பாடினவா நாட்டுக்கு நடப்புறமோ ஐயா நான் பண்ணி தேவந்துட்டு போறேன். ஐயா ஏங்க ஐயா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஏன்னா சரி நாடு வேணாம். இப்ப ஐயா சொல்லிட்டாரு ஒத்து என்னன்ட்டாரு. இந்த கீழே வந்து அந்த கீழே என்ன பேசும், இந்த கீழே வந்து இந்த கீழே அதெல்லாம் ஒரு காலம். அதை விட்டு இதை புடிக்க வந்த கதையா வந்த கதைக்கா. இப்ப இந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. கேள்றா இந்த கோயில 4 பேர் சேர்ந்து கட்டி வச்சுக்கிறாங்க. உண்மைதான். ஊராரு பூரா சேர்ந்து. உண்மைதான் உண்மைதான். இந்த கோயில் நல்லா இருக்கணும்னா யாரு இருந்தா நல்லா இருக்கும். பானா இந்த வீடு இருக்கு. இந்த வீடு இந்த வீடு சிறப்புற வாழ வேண்டுமே. ஆனால் என்ன மரம் இருந்தா நல்லா இருக்கும். என்னென்ன மரம் எனக்கு ஏண்டா என்ன தெரிஞ்ச ஒரு வேப்ப மரம், ஒரு புளிய மரம், ஒரு பிவேல மரம், ஒரு அரச மரம், ஒரு கருவேல மரம், ஒரு அருவேல கட்ட மரம் இந்த வீட்டுல இருக்கும். அப்புறம் என்னென்ன மரம் என்னடா இருந்து எந்த பக்கம் குலை தள்ளினால் இந்த ஊரு இந்த நாடு நல்லா இருக்கும் தெரியுமா? எப்படியா படிப்புண்டா வாழை மரம் வளர்க்கு ஈனோ. ஒரு வாழை மரம். ஒரு வாழை மரத்தை வைத்தால் அது எப்படி கொலை தள்ளணும்? எப்படிங்க வடக்கு தள்ளணும். ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இது வந்து கேட்கலாமா கேட்க கூடாதா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மழை வர வருதா? அதுதாங்க நானும் அதை யோசிக்கிறேன். நானு கந்தம் பீரான்னு பாரு. 2 பேர் தான். சொல்லு. ஏன்னா நீங்க மந்திரம் சொல்றீங்களே ஒரு வாழை மரம் தான். அந்த வாழை மரம் வந்து குளத்தடுச்சுனா அது யார கீழே வந்து பாக்குது? அந்த குளப்பட்டது தன்னுடைய குல வம்சம். குல வம்சம் அது வளர்ந்து போச்சா? வளரலையா? நம்ம குல தனி தொங்கி போச்சா? ஆமா. குல நமக்கு பின்னால இருக்கக்கூடிய பிள்ளை பிறந்து வளர்றானா? ஆமா அப்படின்னு பார்க்கணும். நீ கேட்ட கேள்விக்கு 1 மணி நேரம் வசனம் இருக்குது. அது வேணா உண்மைதான். தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது வாழை மரம் வடக்கே குல தள்ளணும். ஆமா. தென்னை மரம் தெற்கே குல தள்ளணும். தெற்கே. ஆமா. இது போல இருந்தால் நாட்டில் சுபிட்சம் பெறும். நாட்டிலே. ஆமா. சுபிட்சம். நம்ம இது போதும். ஆமா. நம்ம நாடு நம்ம வேலை என்ன? நாளைக்கு வந்தா இந்த கோயிலை இட்டு எங்க மணி ஊர்ல உதவாக போற நீங்க மட்டும் வாங்கறது கிடையாது. எங்களை 22 பேரும் உதவாக வைக்க போறேன். அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ எவ்வளவு. இந்த கோயிலை இட்டு எழுத்தவள பிள்ளையார் சிலை வாங்கி வந்திருப்பான். ஆமா. அந்த பிள்ளையார் சிலை தூக்கி வந்து கொலக்கரையில போட்டு துணி துவைக்கணும். இதெல்லாம் உதவி அறிவு புறா. நானும் பேசுறதுக்கு வழி இல்ல. இதெல்லாம் செய்யணும். ஆமா. என்கிட்ட ஒரு மூதாவி முண்டா இருக்கிறா. யாரு என் வீட்டுல ஒரு மூதாவி முண்டா இருக்கிறா. உண்மைதாக நான் கேள்விப்படுறேன். இந்த முண்டைய கட்டி எனக்கு பார்த்து கட்டி வச்சான. எனக்கு பெத்த கம்யூனிட்டி ஒருத்தன் இருக்கிறான். அது ஒரு புண்டம். இது ஒரு கண்டம். என்ன பெத்த கம்யூனிட்டி ஒருத்தன் இருக்கிறான். யாரு ராவுத்தங்க மதுரை இன்னைக்கு முதுரை சதானிக மகாராஜு இன்னைக்கு அவன் என்கிட்ட வாங்கிற உதவியில நாளைக்கு வேஷமே வரக்கூடாது. ஆமா ஆமா. கவலையப்படாத. விட்டாலும் உதாட்டாலும் உதட்டா அவனுக்கு. அவனுக்கு என்ன பெத்த முண்டை ஒருத்தி இருக்கிறா. ஒரு பெண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பார்க்க போறேன்னா ஒரு பெண்ணு பாக்குறது யாருடைய வேலை? தாய் தகப்பன் வேலை. ஆமா தாய் தகப்பன் தான். இந்த பெண்ணு நம்ம பிள்ளைக்கு சரி வருவானா? என்ன நட்சத்திரம்? சரி வருமா? சரி வருமா? சரி வராதா? சரி வராதா? பொருத்தம் பார்த்து உண்மைதான். இவ புள்ள பெப்பாளா? உண்மைதான். புள்ள பெக்க மாட்டாளா? ஆமா. அப்படின்னு யோசனை பண்ணி ஜாதக பொருத்தம் பார்த்து பாக்குறதா? ஆமா பெரியவங்க வேலை. ஆமா. இந்த கம்யூனிட்டி போய் பொண்ணை பார்த்தானே. யாரையா? எங்க அப்பா. வர்றா
அந்த கவிராஜ் போய் பொண்ணை பார்த்தானே இந்த பொண்ணு நம்ம பிள்ளைக்கு சரி வருமா? சரி வருமா? வராதா? வராதா? இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா மக்களை பெற்று போடுவாளா இல்ல போட மாட்டாளா தெரியணும்ல. தெரியாம மலட்டு சிரிக்க கொண்டு வந்து அவன் பார்த்திருப்பாங்க உங்க அப்பா 20 நேரம் தான் ஹாஸ்பிட்டல கிடக்குறானே. அங்கதான் வந்து படுத்து வச்சுக்கிறானே. அவன் எங்கிட்டு பார்க்க போறான்? 20 நேரமா அங்கதான் வந்து அதுக்கு ஒரு காவல் வந்து உட்காந்துக்கிறான் பாருங்க. ஆளு கட்டில் மேல புளிய மரத்துல அதுக்கு ஒரு காவல். ஒப்ப எப்பக்காரன் வருவான்னு விடு. இதெல்லாம் நாம பின்னால போகல பேசுவோம். ஆமா. எதிரி அமர்ந்து பெரியவருடைய பார்த்திருக்கும் நாடக விழா குழுவினர். ஆமா. விழா குழுவினருடைய பார்த்திருக்கும் அமர்ந்து தாய் தந்தை ஆமா அனைவருடைய பார்த்திருக்கும். முதற்கள் வணக்கம். வணக்கம். நாடக ஆசான் பாதத்துக்கு வணக்கம். இல்லறத்திலே முண்டை இருப்பா பேரியாதான். ஆமா. ஒரு பேரு எது இல்லையா? இந்த தானே பேரு இந்த தானே பேரு அவளை சுந்தரவல்லி சொல்லுவாங்க. அந்த பேரை சொல்லிட்டு போறதுக்கு மூதாவி முண்டை ஒரு தெய்வாம்பிகைன்னு பேரு அவளுக்கு. என்ன பேரு? தெய்வாம்பிகை. தெய்வாம்பிகை.